மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்தும் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முயற்சிக்காதது ஏன் என புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். 2024-25 ஆண்டிற்கான முழுமையான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய அரசு எந்தவிதமான பூர்வாங்க சிறு நடவடிக்கையும் இது நாள் வரை எடுக்கவில்லை. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் தலைமையில் ஒரு திட்டக்குழு கூட்டம் கூட்டப்பட்டு முழு பட்ஜெட்டிற்கான முழு வடிவம் பெறப்பட்டது. ஒரு 10 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து போடப்பட்டு வந்திருந்த இடைக்கால பட்ஜெட்டை தடுத்து நிறுத்தி அந்த ஆண்டிற்கான முழு பட்ஜெட்டும் கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு மத்திய அரசானது சுமார் 3117 கோடி ரூபாய் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி மாநிலத்திற்கு ஒதுக்கியிருந்தது. அந்த பணத்தை வைத்துக்கொண்டும் மாநிலத்தினுடைய அனைத்து வரிகள் சம்பந்தமான மொத்த வருவாயை வைத்துக்கொண்டும் புதுச்சேரி அரசு கடன் பெறுதலை வைத்துக்கொண்டும் முழு பட்ஜெட் போடப்பட்டது. இந்த ஆண்டு பாராளுமன்றத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சமர்ப்பிக்கப்பட்ட யூனியன் பிரதேசங்களுக்கான மத்திய நிதி உதவியில் புதுச்சேரி மாநிலத்திற்கு சுமார் 3269 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட ஏறத்தாழ 159 கோடி ரூபாய் அதிகம்.